2025ல என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், அதுக்கு என்னென்ன விஷயத்துக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் நீடடாக இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் வந்து இன்ஜினியரிங், மெடிக்கல் அண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸாக இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து கான்டென்ட் க்ரியேஷன், இப்போ நம்ம வீடியோ பண்ணுறோம், இதே மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கான்டென்ட் க்ரியேஷன் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன விஷயம் இருக்குது, இதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இதில் பார்ப்போம். வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அது வந்து ஆஸ்ட்ரகுலன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1500 வீடியோஸ் நான் அதில் போட்டிருக்கேன். அது வந்து ஜாபு, டெக்கு, பிஸ்னஸ்ஸு, மோட்டிவேஷன், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை பற்றி நான் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் வந்து armorado.com அப்படின்றதுல கிடைக்கும், நம்மளோட ஸ்பான்சர். நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்ட்ரகுலனில் வந்து மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு பீப்புள் பவர்ட் கம்பெனி அது. ஸோ செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட். உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், அதுமாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து கான்டென்ட் க்ரியேஷன் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து ஆண்டர்ப்ரனர்லேருந்து, டாக்டர்லேருந்து, இன்ஜினியர்லேருந்து, லாயர்லேருந்து எல்லாரும் ஒரு பெஸ்ட்டு லாயராக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து கான்டென்ட் க்ரியேஷன் வந்து ஒரு சாதாரண மனுஷனையும் வந்து ஒரு லைம் லைட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு, ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்கு அண்ட் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஒரு கான்டென்ட் க்ரியேஷன் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் அப்படி யோசிச்சு பார்த்துன்னு வச்சுங்களேன், கான்டென்ட் க்ரியேஷனோட பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிபி முத்து அப்படின்னு சொல்லிட்டு பழைய மரம் விற்கிறவர், மரம் டோர் இதெல்லாம் விற்கிறவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறவர் வந்து இன்றைக்கி வந்து படத்தில் நடிக்கிறாரு அண்ட் டிவி ஷோஸில் வராரு. ஸோ அதேமாரி வந்து எத்தனையோ பேர் நம்ம சொல்லலாம். ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க ஏதோ ஒரு அவங்களோட டேலண்ட்னு அவங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்கும், அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அது மூலயமா வந்து அவங்க லைஃப் வந்து ஒரு சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா அது கான்டென்ட் க்ரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கான்டென்ட் க்ரியேஷன் அப்படின்றது வந்து நம்ம நிறைய பேர் டக்குன்னு யோசிக்கிறது வந்து இந்த ரீல்ஸ் போடுறது, பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது அண்ட் டப் ஸ்மாஷ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் நினச்சிட்ருக்குறோம். பட் இதை தாண்டி வந்து இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்டென்ட் க்ரியேஷனில் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து இந்த என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் எல்லாம் போடுறது, அந்தமாரி ஒரு விஷயம்லாம் இருக்குது, விச் ஜென்ரலி கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் வியூஸ். இந்தமாரி விஷயம்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ கரண்ட்டாக என்ன மார்க்கெட்டில் நடக்குது அப்படின்றத பற்றி போடுறது. ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்து மதன் கௌரி சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக என்னென்ன விஷயம் நடக்குதோ டெய்லி அந்தந்த விஷயம் ஒரு நியூஸ் சேனல் மாதிரி வந்து ஹில் கிவ் அன் அப்டேட் அப்படின்றது. இதை தாண்டி வந்து பொலிட்டிக்கல் டிபேட்ஸ், இந்தமாரி ஒரு விஷயங்கள். ஸோ பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு பொலிட்டிக்கல் கட்சிக்கு கொஞ்சம் சேனல் இருக்கும், அந்த பக்கம் இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் கட்சிக்கு ஒரு சேனல் இருக்கும். ஸோ இந்தமாரி கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு சேனல்ஸ் இருக்குது. இதை தாண்டி டெக் சேனல்ஸ், இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டெக் தமிழா, ஈவன் ஆஸ்ட்ரோகுலன் சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய டெக் வீடியோஸ் போட்டிருக்கோம். A2D இந்தமாரி சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெக் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் போடுவாங்க. ஸோ இந்த டெக் ரிலேட்டடாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சில டெக் சேனல்ஸ் வந்து அன்பாக்சிங் பண்ணுவாங்க, ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸஸ் இதை பற்றியெல்லாம் போடுவாங்க. ஒரு கன்சியூமர் லெவல் டெக்னாலஜிஸை பற்றி போடுவாங்க. அண்ட் இதுக்கு தாண்டி வந்து சில டெக் சேனல்ஸ் வந்து ஒரு டெக்னாலஜி அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. இன்டெப்த்தாக வந்து நியூஸ் அப்டேட்ஸ் கொடுக்குறது, டெக்னாலஜி ரிவ்யூ பண்ணுறது, டெக்னாலஜிக்கு வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுனா ஒரு டுட்டோரியல் க்ரியேட் பண்ணுறது, இந்தமாரி விஷயம்லாம் வந்து நிறைய சேனல்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதை தாண்டி வந்து ட்ரைனிங் வீடியோஸ் நிறைய சேனல்ஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டெக் ட்ரைனிங்லேருந்து இன்ஜினியரிங், குக்கரியிலேருந்து எல்லா விஷயத்தையும் வந்து ட்ரைனிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேனல்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து டிசைன். ஸோ டிசைன் ரிலேட்டடாக வந்து வரைகிறது, ஆர்ட்டை ஷோகேஸ் பண்ணுறது, 3D ஆர்டிஸ்ட்டு இந்தமாரி விஷயம்லாம் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் கேமிங் சேனல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கேம் விளையாடுறது மட்டும் இல்லாமல் கேம் டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி சேனல்ஸும் இருக்குது. இஸ்போர்ட்ஸ் ப்ராட்காஸ்டிங்கு, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி சேனல்ஸு, ஃபேஷனு, அப்பேரல்ஸு, இகாமர்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சேனல்ஸ் இருக்குது. சைனாவில் வந்து ஒரு லேடி வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து 3 செகண்ட் தான் ரிவ்யூ பண்ணுவாங்க, அவங்கன்னா லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஊர்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சாரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமோடிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அத்தனை சேனல் இருக்குது. அதேமாரி மென்ஸ் வேர் இருக்குது, விமென்ஸ் வேரு, கிட்ஸ் வேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கண்டென்ட் இருக்குது. டாய்ஸு, RC டாய்ஸ்னு சொல்லுவாங்க, ரோபோட் கண்ட்ரோல் டாய்ஸ், ரிமோட் கண்ட்ரோல் டாய்ஸ், ரேடியோ கண்ட்ரோல் டாய்ஸ். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குன்னே ஒரு செக்மெண்ட் இருக்குது. அது வந்து குழந்தைங்களுக்கு கிடையாது, அது வந்து அடல்ட்ஸுக்கு, வளர்ந்த குழந்தைங்களுக்கு. ஸோ அவங்க வந்து இந்தமாரி நிறைய டிஃப்ரெண்ட்டான RC டாய்ஸு, எக்ஸ்பென்சிவான டாய்ஸு, அந்தமாரி விஷயம்லாம் வந்து பார்க்கலாம். அதில் நீங்கள் ட்ரோன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்க்குறது.
அண்ட் இதுக்கப்புறம் வந்து குக்கரிஸ். ஸோ நீங்கள் வந்து வெவ்வேறு விதமாக வந்து சாப்பாடு சமைக்கிறது, இந்த சாப்பாடு எப்படி சமைக்கிறது, இன்க்ரீடியன்ஸ் என்ன யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி சேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிலேட்டடாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் இருக்குது. இதில் வந்து ஃபேஸ்டு சேனல் இருக்குது, ஃபேஸ்லெஸ் சேனல் இருக்குது. இப்போ வாட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா யாருமே ஃபேஸே காட்ட மாட்டாங்க, ஒரு வாய்ஸ் ஓவர் தான் இருக்கும். ஆனால் முன்னாடி சேனலில் வந்து விஷுவல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க ஏஐ 3D மாடல் அனிமேஷனு இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஃபேஸை காமிச்சு நம்ம பேசுகிறதுக்கு பதிலாக இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் பேசுகிறது. அண்ட் நம்மளும் சில கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் ஆஸ்ட்ரோக்லனில் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஹை லெவலாக வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை கான்செப்டை பேசுகிறது. அண்ட் இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸு அண்ட் கான்ஃப்ளிக்ஸு, வாரு, ஹிஸ்ட்ரிஸு அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கேட்டகரிஸில் நிறைய சேனல்ஸ் நீங்கள் பண்ணலாம் கைஸ். அண்ட் ஃபிட்னஸ் கூட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய பேர் வந்து ஃபிட்னஸ் சேனலும் ரன் பண்ணிருக்காங்க, டயட் ரிலேட்டட் இந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ இந்தமாதிரி நிறைய கண்டென்ட் ரிலேட்டடான கேட்டகரிஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் தென் வந்து இதுக்குள்ளார என்னென்ன ஒர்க் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பேசுகிறது. இப்போ நான் பேசுகிறதுக்கு வந்து இது ஒரு ஒர்க்கு. ஸோ இப்போ இப்போ நான் பேசுகிறதுக்கான கண்டென்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ நம்ம சேனலில் வந்து நானே தான் வந்து எல்லா இதுக்கும் கண்டென்ட்டெல்லாம் வந்து இது ரிசர்ச்லாம் கிடையாது. ப்ரிட்டி மச் ஒர்க் பண்ணுற ஃபீல்டு நம்மளுக்கு 7 கம்பெனிஸ் இருக்குது. இது எல்லாத்துலேயும் வந்து இத்தனை வேலை செய்கிறோம் தெரியுது. ஸோ இப்போ இதுமாரி பேசுகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, நாலேஜ் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருப்பாங்க. அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. முன்னாடி வந்து ஒரு டெலிப்ராம்ப்டர் இருக்கும். அந்த டெலிப்ராம்ப்டரில் அவங்க வந்து படிப்பாங்க. ஸோ இந்த நியூஸ் ரீடர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெலிப்ராம்ப்டரில் வந்து எழுதி வச்சுட்டு படிப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். அதுக்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடிட்டிங் வந்து மோஸ்ட் பாப்புலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ நான் என்ன தான் வந்து நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணாலும் சரி, ஒரு வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பென்சிவான ஒரு ஹார்ட்வேர் தேவை. மிஷின் அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கணும், ஒரு கிராஃபிக் கார்டு இருக்கணும், அண்ட் சாஃப்ட்வேர் இருக்கணும். ப்ரீமியர் ப்ரோவோ, கேம்டேஷியாவோ, இல்லை வந்து ஃபைனல் கட் ப்ரோவோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இருக்கணும். அந்த சாஃப்ட்வேருக்கு லைசன்ஸ் வாங்கணும். ப்ளஸ் இதை தாண்டி அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்கில் இருக்கணும். ஸோ இப்போ இது 3மே பார்த்திங்கன்னா நிறைய கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் கிட்ட இருக்காது. ஸோ அப்போ இது 3த்தையும் வந்து நீங்கள் ஒரு ஸ்கில்லாக நீங்கள் ஒரு பேக்கேஜாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த கான்டென்ட் ப்ரொடக்ஷன். ஸோ அதாவது கான்டென்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கான்டென்ட் வந்து ஒரே ஒரு மீடியமில் மட்டும் தான் கன்சியூம் ஆகுமா, வெறுமே யூடியூப்பில் மட்டும் தான் போடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ ஒரு 8 மினிட்ஸ் கான்டென்ட்னா அது யூடியூப்பில் போடுவீங்க. இப்போ இதுவே வந்து ஒரு ஷார்ட்டாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா 1 மினிட்டாக இதுலேருந்து ஏதோ ஒரு கிளிப் எடுத்து அதை வந்து நீங்கள் ரீல்ஸு, ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பிளாட்ஃபார்மில் போடுவீங்க. இன்ஸ்டாகிராமு, யூடியூப்னு போடுவீங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் போடுவீங்க, டிக்டாக்ல போடுவீங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் எக்கச்சக்க சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து போடணும் அப்படின்னா அந்த கான்டென்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபார்ம் ஃபேக்டர் கொண்டு வரணும். அதுக்கான கண்டென்ட்டை கிளிப் பண்ணணும், எடிட் பண்ணணும். அண்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கும். ப்ரிட்டி மச் கான்டென்ட் க்ரியேட்டரோட அடுத்த லெவல் வந்து கான்டென்ட் எடிட்டிங்கு, வீடியோ எடிட்டிங்கு, கான்டென்ட் ப்ரொடக்ஷனு இதெல்லாமே வந்து அடுத்த லெவல் நம்ம அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம போடுறது, வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது மட்டும் நம்ம வேலை கிடையாது. இதுக்கான கரெக்டான ஹேஷ்டேக் சூஸ் பண்ணுறது, கரெக்டான வந்து எஸ்இஓ ஆப்டிமைசேஷன் மாதிரி வந்து நம்ம யூடியூப், இன்ஸ்டாகிராம் தனித்தனியாக வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது, எந்த டைமில் அப்லோட் பண்ணுறது. இப்போ இந்த வீடியோ நான் பண்ணி போடுறது வந்து நைட்டு 12 மணிக்கு போட்டேன்னா யார் பார்ப்பா? ஸோ கரெக்டாக என் சேனல் மெம்பர்ஸ் வந்து எந்த டைம் வந்து என் சேனலில் செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டைமில் வந்து நம்ம போடணும். ஸோ அப்போ வந்து உடனே அவங்களுக்கு போய் சேரும், நிறைய வியூஸ் கிடைக்கும். ஸோ அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் தெரியறதுக்கு வந்து சோஷியல் மீடியா மேனேஜர்ஸ் இருக்கணும். அவங்க எல்லாத்துக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். யூடியூப்பில் எப்படி போடணும், இன்ஸ்டாகிராமில் எப்படி போடணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து கிராஃபிக் டிசைன். ஸோ இது இல்லாமல் வந்து கிளிக் பைட் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குது. அதாவது தம்ப்நெயில்ஸ். இந்த எல்லா வீடியோஸுமே நம்ம போட்டாலும் சரி, இப்போ இந்த வீடியோவில் 8 நிமிஷம் சூப்பராக பேசியிருந்தாலும் சரி, முன்னாடி போடுற தம்ப்நெயில் வந்து கேட்சியாக இல்லை அப்படின்னா யாருமே அதை பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது க்ரியேட்டிவான ப்ராசஸ். இந்த கண்டென்ட்டை பேசுகிறதுக்கு கூட வந்து யாராவது ஒருத்தங்க எழுதி கொடுத்ததை நம்ம பேசிடலாம். பட் அந்த தம்ப்நெயில் வந்து யாராவது ஒருத்தங்க சொல்லி கொடுத்து நம்ம பண்ணுறது அப்படின்றது இட் டசன்ட் ஒர்க். ஸோ அவங்களுக்கே வந்து நேச்சுரலாகவே வந்து டிசைனு ப்ளஸ் இந்த க்ரியேட்டிவ்னஸ் இருக்கணும். இதை எப்படி நம்ம சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவங்க வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து கிளிக் பண்ணி உள்ளார போய் இந்த வீடியோவை பார்க்கணும்னு தோணும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கான்டென்ட் இப்போ ஓகே நம்ம கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறோம், எடிட் பண்ணுறோம், சோஷியல் மீடியா ப்ரொமோட் பண்ணுறோம், கிளிக் பைட்டாக அழகாக ஒரு தம்ப்நெயில் போட்டாச்சு, டிசைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த எல்லாத்தையுமே பண்ணாலும் சரி, இந்த கான்டென்ட் க்ரியேஷனை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா வந்து இதுக்கு மென்டார்ஷிப் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டான கான்டென்ட் க்ரியேட்டர்ஸு, கான்டென்ட் க்ரியேஷன் பிளாட்ஃபார்ம்ஸு, கம்பெனிஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கான்டென்ட் க்ரியேட்டரோட
கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு இந்த கண்டென்ட்டை இன்னும் எவ்வளோ அழகாக சுவாரஸ்யமாக பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஹூக் வேர்ட் கொடுக்குறது. இந்த சேனலில் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு வந்து இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேமில் நீங்கள் என்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹூக் வேர்ட் கொடுக்குறது, அவங்கள வந்து ஒரு கேள்விக்குறியோடு உள்ளார கொண்டு போகிறது, அந்த கேள்விக்குறிக்கான ஆன்சர் கரெக்டாக சொல்கிறது இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த கான்டென்ட் இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ்லாம் இருக்குது, மீடியா கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த கம்பெனிஸை வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். அந்த கம்பெனிஸை நீங்கள் ஈவன் ஸ்டார்ட் அப்பாக கூட ஆரம்பிக்கலாம். அந்தமாரி விஷயம்லாம் கூட இருக்குது. ஸோ அந்தமாரி கான்டென்ட் க்ரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளார வந்துட்டீங்க அப்படின்னா இந்தமாரி நிறைய விஷயம் இருக்குது கைஸ். ப்ளஸ் வந்து இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து சொந்தமாக மொபைல் ஆப் வச்சுக்கிறாங்க, மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. பேட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது. அதில் நீங்கள் மெம்பர்ஷிப் கிரியேட் பண்ணி மெம்பர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் ஒன்று கொடுக்கலாம், கண்டென்ட் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ யூடியூப்லேயும் வந்துருச்சு அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்துருச்சு, மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் வந்துருச்சு. ஸோ இது எல்லாத்துமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இதை பற்றியான நாலேஜ் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இதெல்லாம் தாண்டி வந்து நீங்கள் வந்து மெர்ச்சன்டைஸ் கிரியேட் பண்ணலாம். உங்களோட ஃபேன்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு டிஷர்ட் கிரியேட் பண்ணுறது, அதை நீங்கள் ஷாப்பிஃபைல ஒரு வெப்சைட்டாக போடுறது, அதை இன்டெகிரேட் பண்ணுறது. ஸோ இந்தமாரி விஷயம்லாம் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ கான்டென்ட் கிரியேட்டர்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்தர் வீடியோஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது கேம் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்சப் பண்ணுவோம். உங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஆஸ்ட்ரகுலன் சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.